கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கிறிஸ்துவை வெளிக்காட்டுவோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி சந்ததியை கற்பந்தரிக்க பலனை பெற்று வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராள் பலனை பெற்றாள். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பலனடைய விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. நாம் எங்கிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடத்தில் இருந்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்ய கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசு தம்மை அர்ப்பணித்த போது ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். சாராள் ஒரு சந்ததியை கற்பந்தரிக்க பலனடைந்தாள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கனி உள்ளவர்களாயிருக்க தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவுக்கு அதிகமாக நாம் விசுவாசத்தை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாயிருப்போம். சாராளின் இந்த சந்ததி கிறிஸ்துவை குறிக்கிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் சுவாபம் நமது வாழ்க்கையில் உருவாக்கப்படக்கூடும். அது போதாது. சாராள் கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெற்றாள். கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள் உருவாக்கப்படுவது மாத்திரமன்றி மற்றவர்களும் கிறிஸ்துவிடம் கவர்ந்து இழுக்கப்படும்படியாக அது வெளியுலகுக்கு வெளிப்படுத்தப்படவும் வேண்டும். வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். நான் மனஸ்தாபத்துடன் தேவனிடம் திரும்புவதற்கு அதிக தாமதமாகி விட்டது என்றோ, தேவன் தமது கிருபையை எனக்கு அளிப்பதற்கு அதிக தாமதமாகி விட்டது என்றோ நீங்கள் எண்ணலாம். அப்படி அல்ல, அது தவறானது. கிறிஸ்துவின் சுவாபம் உங்களில் உருவாகவும் தேவநாமம் மகிமைக்காக அது உலகுக்கு வெளிப்படவும் முடியாதபடி காலம் இன்னும் அதிக தாமதமாகிவிடவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் எண்ணினாள். சாராள் தன் சரீரத்தின் நிலவரத்தையும் தன் புருஷனின் சரீரத்தின் நிலவரத்தையும் பார்த்தபோது ஒரு சந்ததியை பெறுவது சாத்தியமற்றது போல அவளுக்கு தோன்றிய போதிலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என அவள் எண்ணினாள். அவ்வண்ணமாகவே அவரும் நிச்சயமாகவே உண்மையுள்ளவராயிருந்தார். ஆமேன்.